ஹாய் காய்ஸ், நான் சுப்ரியா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து தியரி செஷனாக வந்து இருக்க போகுது. செகண்ட் வந்து அது எப்படி வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வந்து நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபேஸ் வாஷில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து இருக்கும், எப்படி வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எலாபரேட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே வந்து ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ் வாஷில் வந்து நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பின்னாடி வந்து கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது எப்படி சொல்கிறது, ஒயிட்டன் பண்ணுறது, பிரைட்டனிங் ஆகுது, அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து யோசிப்போம். அடுத்த விஷயம் வந்து என்ன யோசிப்போம், ஃபோமும் வரணும், அட் த சேம் டைம் வந்து ஃபேஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயிலை வந்து ரிப்போர்ட் பண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து அப்படி தானே வந்து திங்க் பண்ணுவோம். அது ஆப்வியஸாக அப்படி தான். இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கினாலும் நானுமே வந்து அப்படி தான் இது பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் வந்து ஃபார்முலேஷன்லேயும் கூட நம்மளுக்கு அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இப்படி இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து இந்த அளவில் தான் வந்து யூஸ் பண்ணணும், இந்த ஒரு ஸ்கின் டைப்னால் இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபேஸ் வாஷு நம்ம எதுக்காக வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளோட டர்ட்ஸு, இம்ப்யூரிட்டிஸு, ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்டாக இருக்கக்கூடிய ஆயில்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணி எடுக்கணுமே தவிர நேச்சுரலான இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ரிப்போர்ட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் மேக்கப்லாம் வர யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ மேக்கப்பையும் வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி எடுக்கணும், ஆனால் ஸ்கின்னை வந்து ட்ரை அவுட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய வந்து கன்சர்ன் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு திங்ஸ் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபேஸ் வாஷில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பேசிக்காக வந்து நிறைய மெத்தட் வந்து இருக்குது. ஸோ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து மேக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷில் நம்மளுக்கு எதை பார்ப்போம், நல்லா வந்து க்ளீன் பண்ணணும், கிளென்சிங் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட், செகண்டரி சர்ஃபெக்டன்ட், இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வந்து இருக்குது. ஸோ சர்ஃபெக்டன்ட்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து கிளென்ஸ் பண்ண போது, ஃபோமிங் கொடுக்க போது. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் உங்கள் அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, டர்ட்ஸ் எல்லாம். ஸோ இதுக்காக சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் வந்து சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சர்ஃபெக்டன்ட்லேயே வந்து ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட், செகண்டரி சர்ஃபெக்டன்ட் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஆனியானிக்கு, அப்புறம் ஆம்ஃபோடெர்பிக், ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட்டு, செகண்டரி சர்ஃபெக்டன்ட்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைமரினா அது நேம்லேயே இருக்குது இல்லையா, ப்ரைமரி. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து அதுதான். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டியை வந்து பண்ண போகிறது. அப்போ ஏன் செகண்டரி சர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஈவன் தோ நம்ம ப்ரைமரி சர்ஃபெக்ட் ஆட் பண்ணியிருந்தா கூட இந்த செகண்டரி சர்ஃபெக்டன்ட்டை ஆட் பண்ணும் போது அது வந்து இந்த ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட் கூட கொஞ்சம் நல்லா வந்து பூஸ்டப் ஆகி இன்னுமே கொஞ்சம் கிளென்சிங்க்கு, ஃபோமிங்க்கு அது நல்லா வந்து ரெண்டும் ஒன்றா வந்து பைண்ட் ஆகும் போது இன்னும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். கிளென்சிங்க்கோ, ஃபோமிங்க்கோ நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட், செகண்டரி சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட்டில் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் சர்ஃபெக்டன்ட் வந்து இருக்குது. லைக் என்ன சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மைல்டாக இருக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ட்டும் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ட்டும் இருக்குது. ஸோ ஹார்ஷாக இருக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எஸ்எல்எஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ மைல்டாக இருக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ட்லாம் வந்து எஸ்சிஐ பவுடர் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ செகண்டரி சர்ஃபெக்டில் வந்து கொக்கோபீட்டைன், இந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேட்டியானிக், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம். கேட்டியானிக்ன்றது வந்து கண்டிஷனிங்காக வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி வந்து சர்ஃபெக்டில் வந்து வராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் அயானிக் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ நான் அயானிக்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரொம்பவே வந்து மைல்டாக, ஜென்டலாக வந்து உங்களுக்கு வந்து ஃபோமிங் வந்து ஃபோம் வந்து கொடுக்கும், கிளென்ஸும் வந்து பண்ணோம். பட் ப்ரைமரி வந்து செகண்டரி அளவுக்கு வந்து அது க்ளீனிங்கும் வந்து ஃபோமிங்கும் வந்து பண்ணாது. வெரி வெரி மைல்ட் அண்ட் ஜென்டலாக தான் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ க்ளீனிங்க்கு, கிளென்சிங்க்கு இந்த ஒரு சர்ஃபெக்டன்ட்டை தான் நம்ம வந்து
எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கிடச்சாச்சு. அடுத்தது ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ண பின்னாடி ரொம்ப வந்து ட்ரை அவுட்டாக ஆகக்கூடாது, எனக்கு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக வேணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கிளிசரின் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நேச்சுரலாக வந்து நம்ம ஸ்கின் வந்து இந்த மாய்ஸ்சரைசரை வந்து ஹியூமிக்டன்ட் கிடைக்கணும், ரீட்டைன் பண்ணணும் இந்த மாய்ஸ்சரைசரிங்க அப்படின்னு வந்து இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கிளிசரின் வந்து இது கூட வந்து சேர்க்குறோம். ஓகேவா? கிளிசரின், ப்ரெப்பன்டால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேர்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டர் வச்சு தான் வந்து மோஸ்ட்லி வந்து 70% கிட்ட வந்து வாட்டர் தான் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த வாட்டர் வந்து வாட்டரியாகவே வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் இருந்ததுன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ண வந்து பிடிக்காது இல்லையா? ஸோ அப்போ அதோட விஸ்காசிட்டியை மாற்றுறதுக்கு தான் வந்து xanthan gum அப்படின்னு வந்து நம்ம சேர்ப்போம், அந்த திக்னஸ்க்காக. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நம்ம சேர்ப்போம். லைக் ஆக்டிவ் சேர்க்குறதுனா, இப்போ வந்து எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னா அந்த டைமில் வந்து நியாசினமைட் சேர்க்கலாம், விட்டமின் சி சேர்க்கலாம் பவுடர் ஃபார்மில், சாலிசிலிக் அந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்குதுன்னா சாலிசிலிக் ஆசிட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எசென்ஷியல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராக்ட் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து இருக்குது. ஃபைனலாக வந்து இந்த அட் த எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாட்டர் பேஸில் தானே நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரான்சிட் ஆகாமல் வந்து இருக்கிறதுக்கு தான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம ஃபேஸ் வாஷில் பார்க்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி நிறைய இருக்குது. இப்போ சல்ஃபேட் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வேணும்னா ஸோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு வந்து அதாவது அந்த முன்னாடி சொன்ன சர்ஃபெக்டன்ட்டில் சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ட்லாம் நம்ம பார்த்து சூஸ் பண்ணோம். இது ரொம்ப வந்து எலாபரேட்டாக வந்து போகும். ஸோ ஆனால் பேசிக்காக வந்து இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நான் என்ன ஃபேஸ் வாஷ் வந்து மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்தி அண்டு விட்டமின் சி ஃபார்மில் ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிரேட் கிரியாலன் மேஜிக் ஷோ. சாரி, ஜஸ்ட் கிட்டிங். வெல்கம் டு மை கெமிஸ்ட்ரி லேபு, மினி கெமிஸ்ட்ரி லேப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வேயிங் ஸ்கேலை வந்து வச்சுட்டு என்னோடய பீக்கர்ஸ்லாம் நான் வந்து வச்சுட்டு இப்போ வந்து டிஎம் வாட்டர் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கே வந்து தெரியும், சோப் மேக்கிங்லேயே ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன், எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் தான் எடுத்தாலும் நம்ம வந்து டிஎம் வாட்டரை வச்சு தான் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ டிஎம் வாட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டீமினரலைஸ்டு வாட்டர். அதாவது அதில் இருக்கக்கூடிய எல்லா பியூரிட்டிஸும் நீக்கிட்டு வெறும் பிளெயினான வாட்டரை நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து ஒரு 100 கிராம் பக்கம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 100 ml டிஎம் வாட்டரில் நான் வந்து ஒரு 10 கிராம் பக்கம் என்னோடய ஹல்தி, அதாவது கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து சேர்த்து நான் வந்து அதை பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து டபுள் பாயிலிங் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்லாம் நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, ஸோ xanthan gum அதெல்லாம் வந்து விஸ்காசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போடுறோன்ட்டு. ஸோ அந்த xanthan gum வந்து கிளிசரின் கூட தான் வந்து டைல்யூட் ஆகும். ஸோ அதனால தான் கிளிசரின் கூட வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கிளிசரின் வந்து நான் வந்து ஒரு 8 கிராம் கிட்ட வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து குட்டி வெயிங் ஸ்கேல். இந்த குட்டி வெயிங் ஸ்கேல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குட்டி கிராம்ஸ் லைக் இந்த 1 கிராம், 0.5 கிராம்ஸ், 0.2 கிராம் அந்த மாதிரி மைன்யூட்டான கிராம்ஸ் அது மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக குட்டி வெயிங் ஸ்கேல் வந்து வச்சுருக்கேன். கிளிசரின் ஆல்சோ வந்து வெஜிடபிள் கிளிசரின் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 8 கிராம் பக்கம் வந்து கிளிசரின் வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து xanthan gum வந்து மெஷர் பண்ணுறேன். xanthan gum வந்து நான் ஒரு 1% வந்து மெஷர் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 1 கிராம் வந்து இதுவே வந்து ஓகே நம்மளோட ஃபார்முலேஷன்ஸுக்கு. ஸோ இந்த xanthan gum வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளிசரின் கூட வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளிசரின் கூட xanthan gum வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ xanthan gum வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் கிடையாது. இது வந்து பிளான்ட் பேஸ்ட் தான். இது வந்து திக்கனிங்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இது நம்ம ஸ்கின்னை வந்து எந்த வகையில் வந்து ஹார்ம் பண்ணாது, டேமேஜ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இது கூட வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகிக்கும். பின்ன வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வாஷில் விட்டமின் சி தானே நான் வந்து ஃபார்முலேட் பண்ண போகிறோம். ஸோ விட்டமின் சி பவுடரை வந்து நான் வந்து ஒரு 2 கிராம் பக்கம் எடுத்து வச்சு அதையும் வந்து இந்த கிளிசரின் கூட நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹல்தி யூஸ் பண்ணி வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ நம்ம டிஎம் வாட்டரில். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு 70 கிராம் பக்கம் வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த வாட்டர் கூட இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட xanthan gum, தென் விட்டமின் சியோட
கிளிசரினோட மிக்சரு. ஸோ அதை வந்து நான் இந்த ஹல்தி வாட்டர் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண முன்னாடி வந்து வாட்டரியாக இருந்தது, அதோட கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அதோட திக்னஸாக வந்து மாறுறது உங்களாலே பார்க்க முடியும். ஸோ ஜென்டிலாக வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கூல் டவுன் வந்து ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த பீக்கரில் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்ஃபெக்டண்ட்டை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ CAPB அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கொக்கோ அமிடோ ப்ரோப்ளீன் பீட்டேன். ஸோ அந்த கொக்கோ அமிடோ ப்ரோப்ளீன் பீட்டேன் வந்து ஒரு 20 கிராம் வந்து நான் எடுத்து மெஷர் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து குளோக்கோ குளுக்கோசைடு வந்துன்னு சொல்லலாம் இல்லையா, ஸோ கேட்டியானிக். ஸோ வெரி மைல்ட் அண்ட் ஜென்டில் கிளென்சிங் ஏஜென்ட். ஸோ அந்த ஒரு கொக்கோ குளுக்கோசைடை வந்து ஒரு 8 கிராம் பக்கம் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ சர்ஃபெக்டன்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்ஷாக வந்து போட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணக்கூடாது. பிளெண்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஃபோமிங் வந்து வந்துடும். ஓகே, இப்போ ப்ரிசர்வேட்டிவ்க்கு வந்து இஸ்ககார்ட் பெக்கோ ஆப்டிபன் ப்ளஸும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து போத் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ் நம்மளோட வாட்டரில் அது மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஏதோ ப்ராடக்ட் ட்ரான்சிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, pH தானே வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட ஃபேஸ் வாஷுக்கு. நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷுக்கு வந்து 5.5லேருந்து 6 வரையும் இருக்கலாம் நார்மல். ஸோ நான் வந்து இப்போ pH வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு பவுலில் வந்து DM வாட்டர் வந்து கொஞ்சமாக வந்து போட்டு வச்சுருக்கேன். அது கூட வந்து நான் மேக் பண்ணியிருந்த ஃபேஸ் வாஷை கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம லிட்னஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ இதுதான் வந்து pH டெஸ்ட் பண்ணுற பேப்பர் ஷீட்டு, லிட்னஸ் பேப்பர் எது வேணால் வந்து சொல்லிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக்கில் அந்த மாதிரி pH டெஸ்ட் பண்ணுறதுனா நீங்கள் அது கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து இந்த லிட்னஸ் பேப்பர் தான் இருக்குது, நான் இதை வச்சு தான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா நம்மளோட ஃபேஸ் வாஷை DM வாட்டர் கூட, அதை வந்து நான் அதில் வந்து அந்த லிட்னஸ் பேப்பரை வந்து நான் கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டு pH வந்து செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்த உடனே பார்த்தா செம்ம ஷாக்கிங்கு. ஸோ pH வந்து கரெக்டாக வந்து 5.5 to 6 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே அந்த ஹாப்பி ஆகிடுச்சு. நான் என்னோடய ஃபார்முலேஷன் வந்து அப்படியே நல்லா சூப்பராக சக்ஸஸாக வந்துருச்சு pH லெவலும். ஸோ இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கலரு, ரொம்ப ரெட் கலரு, க்ரீன் கலரு, அதெல்லாம் வந்து pHோட ரேஞ்சஸ் தான். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு 5.5லேருந்து 6 வரையும் இருக்கலாம், அது வந்து நார்மல். இப்போ பார்த்தீங்களா 6 வரையும் இருக்குதுங்களா. ஸோ நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து சக்ஸஸாக வந்து pH லெவலில் வந்து இருக்குது. அவ்வளோதான். இது ரொம்ப க்ரீன் கலராக, ரொம்ப இந்த மாதிரி டார்க் க்ரீனாக அந்த மாதிரிலாம் போச்சுன்னா ரொம்ப வந்து pH லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் வந்து pH லெவலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு தான் வந்து pH வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. pH லெவலும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். சூப்பர். இதை வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஈவன் தோ இது pH அதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தாலுமே கொஞ்சம் வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணிக்கிற அந்த சர்ஃபெக்டன்லாம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆன பின்னாடி நம்ம நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்துடும். அவ்வளோதான். இதை வந்து நான் வந்து 100 ml பாட்டிலுக்கு வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து இது யூஸ் பண்ண நெக்ஸ்ட் டேலேருந்து இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹல்தி இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் C இருக்குது, ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு, பிம்பிள்ஸ்க்கு, அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. கிளிசரின் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின்னோட நேச்சுரல் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரீட்டைன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி வந்து ஃபோமிங்லாம் வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கையில் வாட்டர் போட்டுன்னு வந்திருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க நம்மளோட ஃபேஸ் வாஷை போட்டுட்டு கொஞ்சமாக கையில் இதை வந்து எப்படி இதோட ஃபோமிங் வருது, அதுக்கு எப்படிலாம் வந்து கிளென்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ கையில் போட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டு வந்திருக்கேன் இல்லையா, போட்டுட்டு ஃபேஸ் வாஷை போட்டு நம்ம நல்லா வந்து ரப் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபோம் வந்து வர வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கையில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக, ரொம்ப ஜென்டிலாக தான் வந்திருக்கு. ரொம்ப ஹார்ம் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஃபோம் கூட வரவே இல்லை. ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வேணும்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக வந்து வெனிலா ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஹல்தியோட ஃப்ரேக்ரன்ஸு சூப்பராக வந்துருக்குது. அது கூட வெனிலாவும் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஆசமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான்.
ஸோ கிளென்சிங் ஆல்சோ சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எதுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம், பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்க பிடிக்கும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் அப்படியே வந்து லைக் பண்ணிக்கோங்க. அகெயின் உங்களை ஒரு சூப்பரான கண்டென்ட்டை நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Supriya Susanna. Thanks for watching the video. Bye bye. Love you all.